இந்த வீடியோல ரவுட்டிங்னா என்ன அண்ட் கண்ட்ரோலர் ஆக்ஷன் மெத்தடுக்கு எப்படி ரவுட் பண்றதுன்றது நம்ம .NET ட்ரெய்னர் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். பிஃபோர் ஆக்ஷன் மெத்தட்ஸ் உங்களுக்கு மெயினா என்ன தெரியணும்னா ரவுட்டிங். நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ரவுட்டிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதை நான் ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், டீபக் பண்றேன். சோ இப்போ நான் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட வந்து அங்க டீபக் பண்ணிருந்தோம். ரன் ஆகுதா? ரன் ஆகுது. சோ ரன் ஆன போது இங்க வந்து ஒரு லேண்ட் பேஜ்ல நிக்குது. இது வந்து நம்மளோட லோக்கல் ஹோஸ்டோட நேம். லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் நம்மளோட பேஜ் லேண்ட் ஆனது எப்படி லேண்ட் ஆயிருக்கு இந்த பேஜ்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதே போல நம்மளோட கண்ட்ரோலர் அண்ட் ஆக்ஷன் மெத்தடுக்கு எப்படி நேவிகேட் ஆகணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்காக தான் ரவுட்டிங்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் மெயினா. சரிங்களா? So routing is a two-step process. So before routing நம்ம கண்ட்ரோலர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாத்துக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரவுட்டிங் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ கண்ட்ரோலர் ரைட் கிளிக் பண்ணி ஆட் என்ற ஆப்ஷன் இருக்கா, அதுல கண்ட்ரோலர். சோ கண்ட்ரோலர் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க செக் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் சைட்ல கண்ட்ரோலர் இருக்கு. MVC5 கண்ட்ரோலர்ல வித் ரீட் அண்ட் ரைட் ஆக்ஷன் நான் சூஸ் பண்றேன், செலக்ட் பண்றேன். கவனமா பாருங்க. சோ நான் ஆட் கொடுக்குறேன். எனக்கு நேம் எங்க கொடுக்க சொல்லுது, இங்க பாருங்க ப்ளூல இருக்கிறது நேம், ஃபாலோட் பை கண்ட்ரோலர் இருக்கு. சோ நான் எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், ஐடென்டிஃபையர் ஃபாலோட் பை கண்ட்ரோலர் இருக்கணும். நம்மளோட கண்ட்ரோலரோட நேம் எப்படி இருக்கணும், நம்ம கொடுக்குற யூசர் கொடுக்குற நேம் இருக்கணும், கண்ட்ரோலரை முடியணும்னு சொல்லியிருக்கேன். சோ எம்ப்ளாயி கண்ட்ரோலர் அப்படின்னு நான் பேர் கொடுத்துருக்கேன். நமக்கான பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு, கண்ட்ரோலருக்கான பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த கண்ட்ரோலர் கீழே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹோம் கண்ட்ரோலர் மட்டும் தான் இருந்தது. இப்ப எம்ப்ளாயி கண்ட்ரோலர் டாட் சிஎஸ் இருக்கா. இங்க நம்ம சொன்ன அந்த 8 ஆக்ஷன் மெத்தட்ஸ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாமா. நான் என்னென்ன சொன்ன ஆக்ஷன் மெத்தட்ஸ்ல, 8 ஆக்ஷன் மெத்தட்ஸ்ல 5 கெட் இருக்கும், 3 போஸ்ட் இருக்கும். சரிங்களா? சோ என்னென்னு பாத்துடலாமா. ரெக்கார்ட் மெயின்னு சொல்லியிருந்தீங்களா, அதுதான் வந்து இண்டெக்ஸ். கிரியேட் ஆயிருக்கா, ஜெனரேட் ஆயிருக்கா. சோ இங்க லிஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா எடுத்துக்கிறதுக்கான லாஜிக் நம்ம இந்த இண்டெக்ஸ் குள்ளதான் எழுத போறோம். டீடைல்ஸ்ன்றது என்னன்னா சிங்கிள் ரெக்கார்ட் சிங்கிள் ரெக்கார்ட் எடுக்க போறோம் இல்லைங்களா, அதுக்கான லாஜிக் வந்து இங்க டீடைல்ஸ் குள்ள நம்ம எழுதுவோம். அண்ட் தென் கிரியேட்டுக்கு ஒரு கெட் இருக்கும், ஒரு போஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். சோ கிரியேட் இருக்கா, கிரியேட் மேல பாருங்க இங்க ஆட்ரிபியூட் போட்டிருக்காங்க பாருங்க, கெட், இது போஸ்ட். சோ கெட்டுக்கான லாஜிக் கெட்குள்ளயும், போஸ்டுக்கான லாஜிக்க போஸ்ட்குள்ளயும் நம்ம எழுத போறோம். அண்ட் தென் எடிட் பாருங்க, எடிட்டுக்கு ஒரு கெட் இருக்கு, எடிட்டுக்கு ஒரு போஸ்ட் இருக்கு. அதே போல டெலிட்டுக்கு ஒரு கெட், டெலிட்டுக்கு ஒரு போஸ்ட். சோ மொத்தம் 8 ஆக்ஷன் மெத்தட்ஸ் இங்க ஆட்டோ ஜெனரேட் பண்ணிருக்கோம். அதாவது பேசிக் லேஅவுட் மட்டும் தான் இருக்கும், உள்ள எழுத வேண்டிய லாஜிக் நம்ம எழுத போறோம். சரிங்களா? இப்போ நான் இதை ரன் பண்றேன்னா எனக்கு இந்த கண்ட்ரோலருக்கு இந்த ஆக்ஷன் மெத்தட் எம்ப்ளாயி கண்ட்ரோலர் இருக்க இண்டெக்ஸ் ஆக்ஷன் மெத்தடுக்கு வரணும். அது எப்படி என்னால வர வைக்க முடியும், எப்படி பண்றது? அப்போ பேசிக் ரவுட்டிங்னா என்னன்னு தெரியணும். ஒரு MVC ப்ராஜெக்ட்ல ரவுட்டிங் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எப்படி இந்த கண்ட்ரோலர், மல்டிபிள் கண்ட்ரோலர்ஸ் இருக்கும். இப்ப வந்து எம்ப்ளாயி கண்ட்ரோல் மட்டும் வச்சிருக்கோம், ஹோம் கண்ட்ரோலர் இருக்கு, இல்ல மல்டிபிள் கண்ட்ரோலர் இருக்கும், மல்டிபிள் ஆக்ஷன் மெத்தட்ஸ் இருக்கும். சோ எக்ஸாக்டா ஒரு கண்ட்ரோலருக்கும் ஒரு ஆக்ஷன் மெத்தடுக்கும் நேவிகேட் ஆகணும்னா அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், ரவுட்டிங் தெரிஞ்சிருக்கணும். ரவுட்டிங் ப்ராசஸ் என்னன்றது பார்க்கலாம். So routing is a two-step process. First step will happen when the application starts. It goes to global.asax calls route config.register route method. நான் உங்களுக்கு தெரியா சொல்ல பிராக்டிகலா தான் காட்டுறேன். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்குதுன்னா, first step will happen when the application start. ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் அது எங்க போதா, global.asax போயிட்டு கால் பண்ணது, எது கால் பண்ணது, route config.register route method கால் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் global.asax நம்ம ப்ராஜெக்ட்ல எங்க இருக்கு பாருங்க, கீழே இங்க இருக்கா. சோ இத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட பேஜ் ஓபன் ஆகும். சோ இங்க நான் என்ன சொல்லியிருந்தேன், route config.register route method தான் ஃபர்ஸ்ட் போய் அது கால் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். சோ இங்க இருக்கா,
route config dot register route. இந்த parenthesis வந்தா மெத்தட்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ரெஜிஸ்டர் ரவுட்ஸ் மெத்தட்னு சொல்லிட்டு சொல்றேன். சோ இந்த ரெஜிஸ்டர் ரவுட் மெத்தட செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கோ டு டெஃபினிஷன் கொடுத்தீங்கன்னா அது எங்க டிக்ளேர் ஆயிருக்கோ அங்க போகும். சோ இதுதான் வந்து ரெஜிஸ்டர் ரவுட் மெத்தட் இருக்கிற இடம். சரிங்களா? அங்க அதை கால் பண்ணிருக்காங்க. சோ இந்த ரெஜிஸ்டர் ரவுட் மெத்தட்ல இங்க யூஆர்எல் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்ட்ரோலர் பிளேஸ் ஹோல்டர், ஆக்ஷன் பிளேஸ் ஹோல்டர், ஐடி பிளேஸ் ஹோல்டர். இதுல ஐடி வந்து ஆப்ஷனல். சோ நம்ம கண்ட்ரோலரோட நேம் லோக்கல் ஹோஸ்ட் நான் டீபக் பண்ணும்போது லோக்கல் ஹோஸ்ட் நேம் வந்தது இல்லையா, ஸ்லாஷ் நமக்கு என்ன கண்ட்ரோலர் வேணுமோ அந்த கண்ட்ரோலர் நேம் கொடுக்கணும், ஸ்லாஷ் எந்த ஆக்ஷன் மெத்தட் வேணுமோ அந்த ஆக்ஷன் மெத்தடோட நேம் கொடுக்கணும். கொடுத்தோம்னா தான் அந்த ஆக்ஷன் மெத்தடுக்கு ரவுட் ஆகி போகும். நம்ம லாஜிக் எழுதிடும், பட் அது எப்படி ரன் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு பார்க்க கூடாது. சோ டிஃபால்ட்டிங்க டிஃபால்ட் செட் பண்ணிருக்காங்க பாருங்க. சோ நீங்க எதுவுமே அங்க கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டா ஹோம் கண்ட்ரோலர் ஈக்குவல் டு ஹோம்னு கொடுத்துருக்காங்க. சோ ஹோம் கண்ட்ரோலர் இங்க ஒண்ணு இருக்கு இல்லையா, சோ அந்த ஹோம் கண்ட்ரோலர்ல ஆக்ஷன் மெத்தட் இண்டெக்ஸ், இந்த இண்டெக்ஸ் பேஜ்க்கு போயிடும். சோ இது வந்து டிஃபால்ட்டா செட் பண்ணி வச்சிருக்கிறது. ஒருவேளை நாங்க டீபக் பண்ணும்போதே எனக்கு ஒரு கண்ட்ரோலருக்கு தான் போனேன், எவ்ரி டைம் நாங்க போய் கொடுக்க எனக்கு பிடிக்கல அப்படின்னா இங்க போயிட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டா எந்த இடத்துல போய் லேண்ட் ஆகுமோ அந்த கண்ட்ரோலரோட நேமோ அந்த ஆக்ஷன் மெத்தடோட நேமோ நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா டிஃபால்ட்டா அந்த இடத்துக்கு உங்களோட இது வந்து போயிடும். சரிங்களா? ரவுட்டிங் எப்படி நடக்குது புரியுதா? எம்பிசி ப்ராஜெக்ட்ல ரவுட்டிங் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ அதுதான் இங்க சொல்லிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வில் படிச்சுட்டு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வில் ஹேப்பன் when the application start. It goes to global.asax. Route config dot calls route config dot register route method, which will populate the URL template. And இங்க இருக்க URL தான் சொல்லிருக்கேன், which will populate the URL template. நம்மளோட URL template எப்படி இருக்கு? controller placeholder slash action placeholder slash id placeholder, which will populate the URL template in route table. அது வந்து route table சொல்லுவாங்க, which is in route engine. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்துறோம், செக் பண்ணிடும். ஓகே, அந்த இடத்துல போய் பாத்துறோம் அங்க என்ன இருக்குன்னு பார்த்துட்டு செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுது பாருங்க. செகண்ட் ஸ்டெப் will happen whenever we give request to service. எப்பெல்லாம் நம்ம சர்வீஸ்க்கு ரெக்வெஸ்ட் பண்றோமோ, அதாவது டீபக் பண்றோமோ, அப்போ அது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் it will compare the request URL with URL template. அதாவது இந்த URL template இருக்குல்ல, இந்த பேஸ்ல தான் நீங்க அங்க ரெக்வெஸ்ட் கரெக்டா கொடுத்துருக்கணும். கண்ட்ரோலர் ஸ்லாஷ் ஆக்ஷன் மெத்தடோட நேம் தப்பா கொடுத்துற ஆக்ஷன் மெத்தட் நேம் கொடுத்துட்டு ஸ்லாஷ் கண்ட்ரோலர் நேம் கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. இந்த ஆர்டர்ல நீங்க அங்க கரெக்டா கொடுத்துருக்கீங்களா, மேட்ச் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். ஆர்டர் தான் சொன்னேன், இதே சேம் சொல்லல. பேஸ், இந்த பேஸ் கண்ட்ரோலர்னா நம்ம எப்படி கொடுப்போம்னா எம்ப்ளாயின்னு கொடுப்போம். கண்ட்ரோலர்ன்ற இடத்துல நம்ம எம்ப்ளாயின்னு கொடுப்போம். இங்க ஆக்ஷன்ன்ற இடத்துல நமக்கு எந்த ஆக்ஷன் மெத்தட் வேணுமோ அதோட பேரு கொடுப்போம். இது ரெண்டு மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். மேட்ச் ஆச்சு அப்படின்னா if it will compare the request URL with URL template in route table. If both matches the request, then it will redirect to respective controller and action method. ரெண்டு மேட்ச் ஆயிட்டு ஒத்து போச்சுன்னா கண்ட்ரோலர் அண்ட் ஆக்ஷன் மெத்தடுக்கு ரீடைரக்ட் ஆயிட்டு நமக்கு போயிட்டு லாஜிக்கா என்ன வேணுமோ நம்ம பண்ண போறோமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்ஸ் நம்ம தப்பா கொடுத்துருந்தோம் அப்படின்னா 404 எரர் வந்துடும். அப்புறம் ரவுட்டிங் அதோட என்ன பண்ணுவோம் தெரியலையே, அங்க ஏன் ஒத்தாவலன்னு தெரியலன்னு பாக்கணும். சோ ரவுட்டிங்க மெயினா கவனமா பாத்துக்குவோம். ரவுட்டிங் வந்து 2 ஸ்டெப்ஸா இருக்கு, பட் என்னென்ன 2 டைப்ஸ் இருக்கு பாத்தலாம். ரவுட்டிங் மேஜர்லி கிளாசிஃபைட் into 2 types. They are conventional based routing, attribute routing. கன்வென்ஷனல் பேஸ்ட் ரவுட்டிங்ன்றதுதான் இப்ப நான் உங்களுக்கு ரவுட் டேபிள்ல காட்டினேன் இல்லைங்களா, யூஆர்எல் டெம்ப்ளேட் இப்படி இருக்கு, டிஃபால்ட்டா இப்படி இருக்கு, அதுதான் வந்து கன்வென்ஷனல் பேஸ்ட் ரவுட்டிங். ஆட்ரிபியூட் ரவுட்டிங் அப்படின்னா ஒரு கண்ட்ரோலர் மேலேயோ ஒரு ஆக்ஷன் மெத்தட் மேலேயுமே கொடுத்துரும், இது வந்து நேவிகேட் ஆகி வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கன்வென்ஷனல் பேஸ்ட் ரவுட்டிங் இட் வில் டிஃபைன் இன் ரவுட் கான்ஃபிக் டாட் ரெஜிஸ்டர் ரவுட் மெத்தட். சோ இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் ஆட்ரிபியூட் எப்படி பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். இட் வில் டிஃபைன் ஆன் தி டாப் ஆஃப் எவ்ரி கண்ட்ரோல். ஒருவேளை உள்ள இருக்க ஆக்ஷன் மெத்தட் எல்லாத்துக்கும் வேணும்னா கண்ட்ரோலர் மேல கொடுத்துருக்கோம், இல்ல ஸ்பெசிபிக் ஆக்ஷன் மெத்தட் மட்டும் ரவுட் ஆகணும்னா ஆக்ஷன் மெத்தட் மேல மட்டும் போடுவோம். எப்படி யூஸ் பண்ணுவோம்? யூசிங் ரவுட் ஆட்ரிபியூட். ரவுட்டுக்குன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ரவுட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி .NET ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்க இப்பவே BTS சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.